தைப்பூசத்திற்கு பாத யாத்திரையா போறீங்களா அல்லது நேரடியாக சிறப்பு தரிசனத்துல போறீங்களா? மொத்தத்துல பழனி செல்பவர்கள் நோட் பண்ணுங்க. தைப்பூசம் வரவிருக்கிறது. இது முருகப்பெருமானின் திருநாள். பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றம் காணும் புனித நாள். ஆண்டுதோறும் பக்தர்கள் திரண்டே தங்கள் மனக்கனவுகளை பூர்த்தி செய்ய இந்த நாளில் பாத யாத்திரையில் பங்கேற்கிறார்கள். சிலர் நேரடியாக முருகர் ஆலயங்களுக்கு சென்று சிறப்பு தரிசனங்களை செய்கிறார்கள். சிலர் வீடுகளிலேயே இறை நினைவில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் எதுவாக இருந்தாலும் உண்மையான பக்தி மற்றும் மனதின் உறுதியே முக்கியம். பழனியில் முருகர் இருப்பதற்கு காரணம் அவரின் தனிச்சிறப்பு நிலை. சிவபெருமானும் பார்வதியும் தங்களது ஞானப்பழத்தை பெறுவதற்காக ஞானக்கூறுகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் முருகன் அந்த பழத்தை பெறாமல் தன் அடையாளத்தை நிலைநாட்ட பழனிக்கு வந்து, நான் இறைவன், எனக்கு என்ன வேண்டும் என்று கூறினார். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் சொல்கிறது என்றால், உழைப்பின் மூலம் தன்னம்பிக்கையுடன் முன்னேற முடியும். கடவுளின் ஆசீர்வாதம் உழைப்பின் மூலமே நிறைவேறும். பாத யாத்திரை என்பது நம் மனதையும் உடலையும் சோதனை செய்யும் பயணம். வழியில் சந்திக்கும் சிரமங்கள் நம்மை மனதளவில் உறுதியானவர்களாக மாற்றுகிறது. கடவுளை தரிசிக்க போகும் பொழுதே நாம் நம்மையே கடந்து சுத்தமான மனதுடன் அவரை சந்திக்கிறோம். அதில்தான் உண்மையான ஆனந்தம். கடவுள் நம்மை பார்த்து நம் பக்தியை உணர்ந்த போது நாம் கேட்ட வேண்டுதல்களுக்கு அவர் பதில் அளிக்கிறார். இதே போல திருப்பதியில் பக்தர்களை நேரடியாக கோவிலுக்குள் அனுமதிக்காமல் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க செய்கின்றனர். ஏன்? அந்த காத்திருப்பது பக்தியின் ஒரு பகுதி. அந்த நேரத்தில் நம் மனது முழுமையாக பெருமாளை நினைவில் இருக்கும். மற்ற யோசனைகள் நம் மனதில் வராமல் தியானத்தில் ஈடுபடும் போதுதான் நாம் உண்மையான பக்தியை உணர முடிகிறது. தைப்பூசத்தில் முருக பெருமானை வழிபடுவதால் மன நிம்மதி, ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பக்தியுடன் சென்று அவரை மனதார நினைத்து தரிசிப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி காண்பார்கள். தைப்பூசத்தில் முருக பெருமானை பக்தியுடன் வழிபடுவதால் மன நிம்மதி, உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலன் பெறலாம். ஆடம்பரமற்ற உண்மையான பக்தி முருகரின் அருளை ஈர்க்கும். வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்களை தாண்டி வெற்றி பெறும் வலிமையும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். துன்பங்களை மாற்றி மன அமைதியை அளிக்கக்கூடிய புனித நாள் இது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.